வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்காக நான் கார்கே. நாடாளுமன்றத்தில் பேசின மத்திய நிதியமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் தமிழக எம்பிக்களை பற்றி பேசினதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு இங்கே கேட்டுட்டாரு. பெரியார் தமிழை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு நேற்று வாசித்து காண்பித்தார். தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு இருக்காரு. அவரை நீங்கள் கண்டிச்சிங்களா? ஆனால் நீங்கள் உங்களுடைய அறைகளிலே அவரை வச்சு போற்றி பூஜை செய்கிறீங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு திமுக எம்பிக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இதற்கு தாவேக தரப்பிலிருந்து பதிலடி வந்திருக்கிறது. உண்மையிலேயே நிதியமைச்சருக்கு பெரியார் காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்னார் அப்படின்றதுக்காக வருத்தப்படுறாரா? அப்படின்னா ஏன் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு தாவேக தலைவர் நடிகர் விஜய் அவருடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறாரு. மத்திய அரசின் மீதான விமர்சனங்களை மறைக்கிறதுக்கு கூட பெரியார் பற்றின சர்ச்சைகளை கிளப்பி விடுறது பெரியார் எந்த அளவுக்கு வலிமையானவராக இன்றைக்கும் இருக்கார்ன்றதை காட்டுது அப்படின்னு அவருடைய அறிக்கை சொல்லுகிறது. இந்த கேள்வி அப்படின்றது நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் இருக்கப்போ மத்திய அமைச்சர் இந்த கேள்வி கேட்க அவங்களுக்கான கேள்வி. ஆனால் இதில் தாவேகா பதிலடி கொடுக்கறது. இதில் என்ன வியூகம் இருக்கிறது? பெரியாருக்காக பாஜகவை எதிர்க்கிறாரா விஜயனுடைய வியூகம் என்னன்னு வாதிக்க இருக்கிறோம். சிறப்பு விருந்தினரோடு பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்கள் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தாவேகாவுடைய கொள்கை பரப்பு செயலர் திரு ராஜ் மோகன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு செந்தில்வேல் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சலாம் அப்படின்ட்டு. இந்த கேள்வி அப்படின்றது திமுகவுக்கு எழுப்பப்பட்ட கேள்வி. அங்கே நாடாளுமன்றத்தில் நடக்குது. ஏன்னா ஆவேசமாக நிதியமைச்சர் பேசுகிறார். அப்போ கருச்சட்டை போட்டு எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கிறாங்க. இந்த கேள்விக்கு தாவேகா பதில் சொல்லுது. இந்த இடத்துல தாவேகா ஸ்கோர் பண்ணுறதா பார்க்கல. ஸ்கோர் பண்ணுறது இல்லைங்க, பெரியார் எல்லோருக்குமானவர். அதனால் தாவேகா பதில் சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது வரவேற்புக்குரியது தான். அதில் வருத்தமடை ஒன்றும் இல்லை, மகிழ்ச்சிக்குரியது, வரவேற்புக்குரியது. பெரியாரை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை யார் செய்தாலும் அது வரவேற்புக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது, பாராட்டுதலுக்குரியது. பெரியாரின் மீது யார் சேற்றை வாரி இறைத்தாலும் எல்லாருமே வாங்க, எல்லாருமே பதில் சொல்லுங்கள். அதிமுக பேசியிருக்கணும், எல்லாருமே பேசியிருக்கணுங்கிறேன். ஏன்னா எல்லோருமே யாரை தான் கொண்டாடுறீங்க? பாஜக பேசாது, நாம் தமிழர் பேசாது. ஏன்னா இந்த இரண்டு பேரும் பெரியாரோடு முரண்படுகிறார்கள். பெரியாரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே பதில் சொல்ல கடமை இருக்குது, எல்லோருமே பதில் சொல்ல வேண்டும். பெரியார் நேற்று வரைக்கும் ஏன் பதில் சொல்லணும்னு கேட்டீங்கல்ல? யார் பதில் சொல்ல? தாவேகா இதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு. அப்போ பதில் சொல்லாத போது ஏன் பதில் சொல்லலைன்னு கேட்குறோம். பதில் சொல்லும் போது பாராட்டவும் செய்யணும்ல, அதுதானே நியாயம். இப்போ பதில் சொல்லாத போது ஏன் பதில் சொல்லலைன்னு கேட்கறதுக்கு உரிமை இருக்கக்கூடிய எங்களுக்கு ஏன் நீங்கள் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு பெரியாருக்காக ஒரு குரல் தாவேகாவிலிருந்து வரும் என்று சொன்னால் வருவதை பாராட்டுவது தானே நாகரிகம். அப்பவும் திட்டிட்டு கூடாதுல்ல. அப்போ எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. சீமான் பெரியாரை இழுத்தும் பழித்தும் பேசிய போது ஏன் பதில் சொல்லவில்லை அப்படிங்கிறத இதே ஆயுத எழுத்தரங்கில் நான் கேட்டேன். அருமை சகோதரர் ராஜ்மோகன் இருந்தார், அவர் நேரலில் இருந்தார். அவர் சொன்னார் பதில் சொல்லியிருக்க வேண்டும் என்பதான் என்னுடைய கருத்தும், பதில் சொல்லுவார்கள் அப்படிங்கிறத அவர் அவருடைய பார்வையில் சொன்னார். இப்போ பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை சீமான் ஒரு பெரிய பொருட்டாக மதிக்கலை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சீமான் ஒரு பெரிய பொருட்டாக அவங்க நினைக்காம இருக்கலாம். இவர் ஒரு ஒன்றிய அமைச்சர், நாடாளுமன்றத்திலேயே சொல்லுகிறார். எனவே அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது தான் நினச்சிக்கலாம். அல்லது சீமானுக்கு பதில் சொல்லாத போதே நிறைய எதிர்வினைகளும் கேள்விகளும் வந்தன. ஸோ இதற்கும் வரக்கூடும், எனவே நம்ம சொல்லலாம் அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். எதுவாக இருந்தாலும் தாவேகா தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. ஓகே, அது வரவேற்புக்குரியது, பாராட்டுதலுக்குரியது. நான் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். சரி, கேட்போம். நான் ராஜ்மோகன், இந்த கேள்வி கல்வித்துறை அமைச்சர் மன்னிப்பு கேட்குறாரு. ஆனால் பெரியார் விவகாரத்தில் இவ்வளோ விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு, அதில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. கேட்டது திமுக எம்பிக்களை நோக்கி. இதில் தாவேகா பதில் சொல்லுது. ஆனால் முன்பு தாவேகா பதில் சொல்லணுன்ற குற்றச்சாட்டு இருந்தப்போ இப்போ சொல்லுதுன்றப்போ நிலைப்பாடு மாறி இருக்கா, இல்லை பாஜகன்றனால எதிர்க்குதா? அன்பு சகோதரர் குறிப்பிட்டதை போலவே சரியான நேரத்தில் சரியான பதிலடி தருவோம் தான் நம்ம குறிப்பிட்டோம். தந்தை பெரியார் என்பவர் ஒரு கட்சிக்கு சேர்ந்தவர் கிடையாது. இந்த சொல்லப்போனால் ஒரு மாநிலத்தை முடக்கப்பட்டவரும் கிடையாது. அவர் ஒட்டுமொத்த மாணவ சமூகத்திற்கும் தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான ரீஃபார்மேஷன் சிந்தனையாளர். அவரின் மீது காலமாக அவதூறுகள் சுமத்திக்கிட்டே இருக்கீங்க, இனியும் சுமத்துவாங்க. காலத்தை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சிந்தனையாளர் எங்களுடைய கொள்கை தலைவர். பிரச்சனை என்ன? இந்த மண்ணுரிமை சார்ந்த விஷயங்களில் திமுக அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், தொகுதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும், சாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும், மண்ணுரிமை சார்ந்து மாநில உரிமை சார்ந்த எல்லா விஷயத்திலும் மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், மாநில உரிமை சார்ந்து பேசுகிற பொழுது திமுக, அதிமுக, பாமக, விசிக பக்கம்தான் தாவேகாவும் நிற்கும். அங்கு பொலிட்டிக்கலி அரசியல் அனாதையாக்கப்பட்டு இந்த தமிழ் நிலப்பரப்பில் கைவிடப்பட்ட நிலையில் பாஜக நிற்குது. இப்போ யோசிக்க வேண்டியவங்க அவங்க தான்.
அந்த ரூட்ல, அந்த திசை வழியில இந்த பிரச்சனையிலும் எங்களுடைய தலைவர் கடுமையாக சாடி இருக்கிறார். நீங்க திசை திருப்புவதற்காக பதில் சொல்ல வேண்டிய நீங்க பதில் சொல்லாம உங்கள் மீதான குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பிப்பதற்காக ஒரு ட்ரம்ப் கார்டை பயன்படுத்துவதை போல தந்தை பெரியாரை எடுத்து பேசி இழிவு செய்வதை கண்டித்திருக்கிறார். நாங்களும் கண்டிக்கிறோம். ஸோ இப்போ பெரியார் விவகாரத்தை எழுப்புனது ஏதோ ஒன்று மடைமாற்றம் அப்படின்னு நினைக்கிறேன். வேற என்னங்க நான் கேட்கிறேன், உங்களுக்கு என்ன திடீர் தமிழ் ஆர்வலர்களை பார்த்து நான் கேட்கிறேன். தமிழ் விவாதம் மும்மொழி வேணுமா வேணாமா, அதோட தமிழ் மும்மொழி வந்தா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விவாதம் போறப்போ தான் அதை வைக்கிறாங்க. அப்ப தமிழை பெரியார் இப்படி சொன்னாரே அப்படின்னு அந்த என்ன சொன்னார்ன்றது படிச்சு காட்டுறாங்க. காலம் காலமாக பிஜேபிக்கும் எங்களுக்கும் ஒரு டிஎன்ஏலே பிரச்சனை இருக்கு. பிஜேபியினுடைய கொள்கை மதவாதம், நாங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். எங்களுடைய பேஸ்மெண்ட்டே தந்தை பெரியார் போட்டு கொடுத்த சிந்தனைகளிலிருந்து தான் நாங்கள் செயல்படுறோம். எங்களுடைய செயல் திட்டங்கள் எல்லாத்திலுமே தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் எங்களுடைய இதயங்களில் இருக்கிறார்கள். ஆனால் பிஜேபி அவர்களை தேவையான நேரங்களில் திசை திருப்பவும் அவர்களுக்கு சாதகமான அரசியல் ஆதாயம் அடையும் மட்டும்தான் மேம்படுத்துறாங்க. கட்சி ரிஜிஸ்டர் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு முன்னாடி சிஏஏவை எதிர்த்தது அதனால தான். இந்த நிலப்பரப்பில் என்ஐஏ சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு பிரச்சனை வந்தபோது அதை எதிர்ப்பதாக இருக்கட்டும், காலம் காலமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீராறும் கடல் உடுத்த பாடுவது எங்கள் மாநிலத்தினுடைய மரபு. அந்த இடத்தில் கவர்னருக்கு எதிராக குரல் கொடுத்ததாக இருக்கட்டும், இன்று வரை இந்த நொடி வரை பாஜகவை எதிர்த்து எங்கெல்லாம் நாங்க பேசணும் அங்கெல்லாம் பேசியிருக்கிறோம், இனிமேலும் பேசுவோம். ஏனென்றால் எங்கள் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் பேசலைன்னா அது விவாதம் ஏறும், சர்ச்சையேறுன்றதால பேசியிருக்குமா? அல்ல, அப்படி கிடையாது. இன்னைக்கு பேசினாதான் அது விவாதமாகும், பேசலாம் விவாதம் அப்படின்னு கிடையாது. பேசியது யாரு? நிர்மலா சீதாராமன் அவர்கள், மதிப்பிற்குரிய மத்திய அமைச்சர் அவர்கள். நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன், நாங்கள் யார் எதிர்க்கிறோமோ அவங்க தான் எங்க எதிரி. எதிரில் வரவங்களாம் எங்க எதிரி கிடையாது. அதனால ஒரு வலிமையான ஒரு எதிரியை நோக்கி நாங்க களத்தில் சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சமர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ எங்க கொள்கை தலைவரை எடுத்து இப்படி அவங்க பயன்படுத்தியது, அவரை அவதூறு பரப்பதுக்கு எதிராக நாங்கள் கடுமையாக செயலாற்றும். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, இது திசை திருப்புவதா அப்படின்னு. மும்மொழி கொள்கை அல்ல, அது மட்டுமல்ல பிரச்சனை. பிரச்சனை என்னன்னா, நீங்க மும்மொழி கொள்கையை காரணம் காட்டி தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி, அது எங்களுடைய உரிமை, அடிப்படை உரிமை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய உரிமை. அது ஏதோ திமுக பிரச்சனையோ அதிமுக பிரச்சனையோ தாவைக்கா பிரச்சனையோ கிடையாது. பார்க்கிற நான் நேருடைய பிரச்சனை, பேசுகிற எங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய நம்முடைய பிரச்சனை. அப்போ தமிழ்நாட்டை நீங்கள் தொடர்ந்து வஞ்சிக்கின்ற பொழுது அதிலிருந்து மடைமாற்றி பெரியார் எடுத்து பேசிட்டு, இப்போ இந்த விவாதம் பெரியார் மையம் நடக்குதா? பெரியார் என்ன பேசினா நடக்குதா? இப்போ எதை பேசியிருக்கணும்? பாஜக தமிழ்நாட்டை எப்படி வஞ்சிக்குது, எவ்வளவு நிதி தரல, இதனால நம்ம மாணவர்களுக்கு என்ன இழப்புன்னு பேசணும். ஆனா விவாதம் எங்க போய் நிக்குது? பெரியார்ட்ட போய் நிக்குது. ஓகே, இது மடைமாற்ற முயற்சி. ஏன் இங்க பெரியாரை பத்தி பேசணும்? நிதி ஏன் தரல, பிஎம்சி என்னாச்சு, அதை பேச வேண்டிய இடத்துல பெரியார் இப்படி சொன்னார் என்ன பண்ணீங்கன்னு கேட்கறது மடைமாற்றாங்கன்னு சொல்றாங்க திரு டிடிஎஸ் ரவி. ஈழத்தடிகள் எழுதின புத்தகம் இந்திய எதிர்ப்பு அன்றும் இன்றும்னு ஒரு புத்தகம் ஈழத்தடிகள் எழுதினார். 4/1/39 அது வருது. அதில் என்ன சொல்லியிருக்காரு, ஈவே ராமசாமி ஐயா சொன்ன நல்ல விஷயங்களை பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன். நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி காங்கிரஸ் மந்திரிகளுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதுபோல பயன்படுத்தி கொண்டேனே ஒழிய உண்மையிலேயே எனக்கு இந்தியை கட்டாயப்படுத்தப்படுவதோ அல்லது தமிழ் அழிந்துவிடும் என்றது சிந்தனையோ எனக்கு இல்லை. யார் எழுதுறா? ஈழத்தடிகள் எழுதுறார். யார் சொன்னது? என்ன சொல்கிறாரு? தமிழ் அழிஞ்சிடாது, இந்திய எதிர்ப்பெல்லாம் என்னுடைய பிரச்சனை இல்லை, காங்கிரஸை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணணுங்கிறதுக்காக நான் ஒத்துக்கிட்டேன். இல்ல இல்ல நீங்க நான் குறிக்கிடுவேன், நான் விடல ஒரு நிமிஷம் இருங்க. அப்படி இல்லை, அப்படிலாம் இல்லை. நான் இப்போ அவர் ஈழத்தடிகள் சொன்னது சொன்னார், நான் அம்பேத்கர் சொன்னதை எடுத்து பேசணுமா? இப்ப எதுக்கு எதுக்குன்னா இது என்ன? ஒரு நிமிஷம் பெரியார் சொன்னதுல பெரியார் ஈழத்தடிகள் சொன்னதுல பெரியார் சொன்னாரு, பெரியார் எங்க பேசினார், டேட்டோட பெரியார் எங்க இதை பதிவு பண்ணாரு. ரொம்ப அவசரப்படாதீங்க. எங்க கிட்ட துக்ளக் வாசகர் குழுவில் கிட்டத்தட்ட 300 பக்கம் இவர் பேசிய நிறைய விஷயங்களை விடுதலை பக்கம் பேரு எல்லாம் போட்டு தெள்ள தெளிவா அதுதான் இல்ல அதுதான் கேள்வி. இல்ல பேசினாரா இல்லையான்றதை தாண்டி இன்னைக்கு ஏன் இதை பேசணும்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல பெருஞ்சேற்றனாரின் தென்மொழி ஏப்ரல் 1965 பக்கம் 9-10. 1965 மொழிப்போரில் ஈடுபட்ட மாணவ கண்மைகளை கொளுத்திடவும் சூத்திடவும் சொன்ன பெரியார், குத்திடவும் சொன்ன பெரியார், இந்திய ஆர்ப்பாட்டக்காரர்களை அடக்க ஒரு நிமிஷம் இந்திய ஆர்ப்பாட்டக்காரர்களை அடக்க எரிநெய்யும் தீப்பெட்டியையும் கத்தியையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என கழக தொண்டர்களுக்கு நான் கட்டளையிட்ட பின் தான் போராட்டம் அங்கே அடங்கியது.
ஆடியோ வீடியோ யார் சொல்றா? ஒரு நிமிஷம் கார்கே. ஈவே ராமசாமி இல்ல ஐயா ஆடியோ சொல்றாரு. வீடியோ இருக்கா? இல்ல ஒரு நிமிஷம் கார்கே, நான் சொல்றேன் ஒரு நிமிஷம். ஏங்க, இல்ல, இல்ல. புத்தகம் இருக்குங்க. ஏங்க, நான் ஆடியோ வீடியோங்கிறது பெரியார் ஐயா காலத்துல எங்க கார்கே, இருந்தது? ஏன் சார் யூடியூப்ல போய் பாருங்க சார், எத்தனை ஆடியோ இருக்கு, எத்தனை வீடியோ இருக்கு. அப்படி அப்படி பார்த்தா ஆடியோ வீடியோ எவிடன்ஸ் ஆடியோ இல்லைங்க. சார், என்ன ஐயா, ஒண்ணு வள்ளுவத்துக்கு ஆடியோ இந்த வீடியோ ஒண்ணை இல்லைங்க. என்ன கேட்டுங்க. பண்ணலாம்? கொளுத்திடலாமா? ஒரு நிமிஷம். இந்த ஒண்ணை மட்டும் கேட்டுங்க. ஒரு நிமிஷம். 1930கள்ல இருந்து நடக்குது ஹிந்தி எதிர்ப்பு போர். ஆமா. ரைட்டா? 30கள்ல இருந்து பெரியார் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்காக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு சிறை சென்றிருக்கிறார். நீதிமன்ற ஆவணங்கள் இருக்குது. இல்லன்னு மறுப்பாரா இவர்? ரைட். இல்ல, அவர் அதே சொல்லிருக்காரு. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. 65ல என்ன சிக்கல் நான் சொல்றேன். இவர் சொல்றதுல 65ல என்ன சிக்கல் அப்படின்னா, பார்ப்பனரான ராஜாஜியோடு திமுக கூட்டணி வைத்தது என்ற கோபம் பெரியாருக்கு இல்லையா அவரு? பெரியாருக்கு இருந்துச்சு. பெரியாருடைய பார்வையில, பெரியாருடைய பார்வையில, என்னுடைய பார்வையில, பெரியாருடைய பார்வையில அந்த கோபம் இருந்துச்சு. அவர் வார்த்தைகள்ல அந்த கோபத்தில் அவர் திமுக மீதான விமர்சனங்களை வைக்கிறார். திமுக எடுத்த போராட்டங்கள் மீதான விமர்சனங்களை வைக்கிறார். ஆனால் ஒரு பகுதி எடுத்துட்டு நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா, அம்பேத்கர் எழுத்தும் பேச்சும் ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் தான் சார். ஒரே ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல டைம் இருக்கு, டைம் இருக்கு, இல்ல டைம் இருக்கு, எல்லாம் டைம் இருக்கு. ரவி சார் வரேன். ஒரே ஒரு நிமிஷம். மகாராஜா வழக்குன்னு இந்த ஊர்ல ஒரு வழக்கு நடந்துச்சு தெரியுமா? எதுக்குங்க பயப்படுறாரு பாருங்க. விவாதத்தை கடத்தல. ஒரு நிமிஷம். எழுத்தும் பேச்சும் இருந்து நான் சொல்றேன். மகாராஜா வழக்கு என்ன தெரியுமா? இந்த நாட்டில் மும்பைல நடந்த வழக்கு. யார் வேணாலும் ஆதாரம் கேட்கட்டும், கோர்ட்ல வழக்கு போடுங்க, நான் கொண்டு தரேன். இந்த நாட்டில் எந்த சாதி பத்தி நான் பேசுவேன், தேவையில்லாத பயப்படாத பாருங்க. எந்த பயப்படாதீங்க சார், பயப்படாதீங்க சார். எந்த சாதி தகவல் சொல்றேன். அம்பேத்கர் எழுதின புத்தகம், எந்த சாதி பெண்களாக இருந்தாலும் அவர்களை கண்ணிகளிக்கும் உரிமை பார்ப்பவர்களுக்கு இருந்துச்சு. அம்பேத்கர் எழுதிய புத்தகம். இல்ல சார், இல்ல சார், கோர்ட்ல இருக்கலாம். விவாதத்துல கொண்டு வர விவாதத்துல கொண்டு வர நீங்க ஒரு நிமிஷம் விவாதம் வாங்க. வேதத்துல என்ன சொல்லுங்க பேசுவோம். சரி ஒரு நிமிஷம் இல்ல விவாதம் அதுக்குள்ள கொண்டு போகல. நான் சொன்னேன் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் ஏன் நிர்மலா சீதாராமன் பெரியார் பேச்சு எடுத்தாரு? ஏன் நிர்மலா சீதாராமனுக்கு விஜய் பதில் கொடுத்தாரு? இப்போ நடப்பரசியல் என்னன்னு பேசுவோம். நான் வரலாற்றுக்குள்ள போனா எல்லாம் வரலாறு புக் எடுத்து வச்சுட்டு விடுதலை நாடுகளை வச்சு வரிசையா வச்சுட்டு தான் ஷோ பண்ணுவேன். நிர்மலா சீதாராமன் நம்ம சொன்ன காட்டு மிராண்டி அப்படிங்கிற விஷயத்துக்கு ஈவே ராமசாமி ஐயாவை ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. குடாடியில் கெட்ட வார்த்தையை சொல்லி சண்டையிடுவதால் தமிழை காட்டு மிராண்டி என்று சொன்னேன். அதெல்லாம் அப்படி பண்ணாதீங்க, இங்கிலீஷ்ல ஃபூல்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை ஏன் காட்டு மிராண்டி பாஷைன்னு சொன்னாங்க. இலக்கியங்கள் எப்படி இருந்திருக்குன்னு விமர்சிக்கிறாங்க. ஒரே இலக்கியங்கள் எப்படி இருந்திருக்கலாம் விமர்சிக்கிறாங்க. அவர் அப்படி தொடர்ந்து சொன்னார்னா நான் சொல்றேன், நான் சனாதன எடுத்து பேசுவேன். இல்ல சார் ஒரு நிமிஷம் இல்ல நீங்க இல்ல நான் இல்ல ஒரே நிமிஷம் இல்ல என்னுடைய கேள்விக்கு வந்துருங்க. நிர்மலா சீதாராமன் இதை பயன்படுத்தினது இங்க போயிட்டு இருக்கக்கூடிய மும்மொழியா இருமொழியா பிஎம்சி வேணுமா வேணாமா நிதி இந்த விவகாரத்தை வந்து இன்னைக்கு டைவர்ட் பண்றதுக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கு இல்ல நீங்க ரொம்ப அழகா புரிஞ்சுக்கோங்க. ஈவே ராமசாமி ஐயா இப்படிலாம் பேசியிருக்காரு, அவரை நீங்க கொண்டாடுறீங்க, அது தப்பு. நீங்க வந்து எங்களுடைய இந்த பிரதான் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நீங்க கூச்சலிடுவது அன்கல்ச்சர்டாக அன்சிவிலைஸ்டாக இருக்குன்னு சொன்னீங்க. அவர் அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டாரு. அவருக்கு எதிராக நீங்க போராட்டம் நடத்துறீங்க. ஆனால் ஈவே ராமசாமி ஐயா அதெல்லாம் சொன்னாரு, அவரை கொண்டாடுறீங்களேன்னு சொல்லிட்டு இன்னொரு மாற்றம் விட்டுட்டாங்க. அவங்களுக்கு பாவம் நிர்மலா சீதாராமன் பல விஷயங்கள் தெரியாது. பழந்தமிழர்கள் அரசர்கள் என்று சொல்லி மூவேந்தர் எவருமே உண்மையான தமிழனாக இருந்ததற்கு ஆதாரமே இல்லைன்றாரு. சேரன் சோழன் பாண்டியன் தமிழன் இல்லைன்னாரு. குடியரசுல 13/11/1943 வந்த அந்த செய்தி உங்களுக்கு பெரும் பிரச்சனை. 21ஆம் பக்கத்தை எடுத்து கோட் பண்ண முடியும். கருணாநிதி ஐயா சொன்னதையே கோட் பண்ண முடியும். அண்ணாமலை ஐயா சொன்னதையே கோட் பண்ண முடியும். இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் சொல்லுங்க. இல்ல சார், எந்த அதிர்ச்சியும் கொடுக்காது. இல்ல சார், சார் 10 இங்க பாருங்க 15 நிமிஷத்துக்குள்ளே இல்ல சார் 15 நிமிஷத்துக்குள்ள இல்ல 15 நிமிஷத்துக்குள்ளே இன்னொரு நேரம் புரிஞ்சுங்க. இல்ல ஐயா ஒரு வார்த்தை இந்த விவாதத்துல உங்க கருத்துல நான் எதுவும் குறிக்கிடல, நீங்க பேசுங்க. ஆனா அதன் பிறகு நான் பேசும்போது இவர் எங்கேயும் குறிக்கிட கூடாது. அதை மட்டும் சொல்லிட்டு நான் போறேன். நீங்களும் குறிக்கிட கூடாது. வேதத்துல இருக்கிற
சொல்ற மந்திரத்துக்கு நான் அர்த்தம் சொல்லுவேன். இல்ல இல்ல சார், இல்ல சார், அவர் பேசியிருக்காரு. கோட்டாச்சாரில இருந்து எடுத்து மந்திரம் இல்ல, சொல்றேன். நான் தான் சொல்றேன், பெரியார் என்ன சொன்னாருன்னு நான் சொல்றேன், பெரியார் என்ன சொன்னாருன்னு போனீங்கன்னா வரலாற்று புத்தகத்தை எடுத்து உட்காரணும். மகாராஜா வழக்க பத்தி பேசுவேன், எல்லாத்துக்கும் அமைதியா இருக்கணும். இல்லைங்க. அவர் கேக்குறாரு, இல்ல, அவர் சொல்லிட்டாரு. பதில் சொல்லுங்க. அவர் declare இதிகாசங்கள் எடுத்து போனா பெரியார் ஏன் சொன்னாரு அப்படின்னு போகும் விவாதம். இல்ல சார், இல்ல அவரே சொல்றாரு சார், ஒரு நிமிஷம். இல்ல இதிகாசங்கள் எல்லாம் எடுத்துட்டு இப்ப நடந்தது சொல்றேன். செந்தில்வேல் பேசும்போது ராஜாஜினார், அண்ணன் என்ன சொன்னார், அவர் மூதறிஞர் இல்லையா? அவர் சொல்லும்போது அவரு இல்ல இல்ல பார்ப்பனர் ராஜாஜி அப்படின்னு சொன்னாரு. ஓகே, மூதறிஞர் சொன்னார்ல, அவரை மூதறிஞர்னார்ல. பெரியார சொல்லும்போது ஏன் ஈவே ராமசாமின்றார்? பெரியார் சொல்லுங்க. அவர் மூதறிஞர், இவரு பெரியார். இவரு பெரியார், அவர் மூதறிஞர். கேப்போம் கூல் டவுன் ப்ளீஸ். இல்ல சார், விவாதம் இங்கே நின்றோம். நான் திரு சுமன் சிட்ட போறேன். சுமன் சி மட்டும், டாக்டர் சுமன் சி மட்டும். ஓகே, கொள்கை தலைவர் எங்களுக்கு பெரியார் விவகாரத்தில் நிர்மலா சீதாராமனுக்கு பதிலடி கொடுக்கிறார் தாவேகா தலைவர். இதுல பின்னணியாக நீங்க என்ன பாக்குறீங்க? பின்னணியாக நான் பார்ப்பது இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய நாடகம். மடைமாற்றுவதற்காக இரு அணிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல இவர் தாவேகா நடுவுல குதிச்சிருக்காங்க, அவ்வளவுதான் அப்படிங்கறத நான் பாக்குறேனே தவிர தினமும் ஒரு நாடகம். இன்னைக்கு இப்போ சற்று நேரத்துக்கு முன் பிரேக்கிங் நியூஸாக போயிட்டு இருக்கு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல் நடந்திருக்கலாம் என்று குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பு ரேஷன் கடைகளில் 992 கோடி அறப்போர் இயக்கம் ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறது. இதையெல்லாம் திசை திருப்புவதற்கு ஏதேனும் ஒன்று தேவைப்படுகிறது. ஆனால் இதுல என்ன வினோதமாக இருக்கிறதுனா, எதற்காக பாஜக இதை ஒரு சரியான ஒரு பதிலடி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் என்ன இஷ்யூஸ், ஜெனுவின் இஷ்யூஸ் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களும் ஒரு டைவர்ஷன் பண்றதுனாலதான் இல்ல 2 பேரும் மோதிக்கிறாங்க. இல்ல சார், 2 பேரும் மோதுறாங்க, விவாதமாகுது. ஆனா அதை நீங்க எப்படி நாடகம்ன்றீங்க? ஒருத்தர் பேசுறாரு, மன்னிப்பு கேட்கிறாரு சார், அது எப்படி நாடகமா இருக்க முடியும்? எல்லாமே நாடகம் தாங்க. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த மும்மொழி இந்த இதுல இந்த சர்வ சிக்ஷா அபியான், அந்த சமகிர சிக்ஷா அபியான் பணம் கொடுக்கலன்னு மத்திய அரசு சொன்ன உடனே நீதிமன்றத்துக்கு போக வேண்டித்தானே? அரசாங்கம் இது வரைக்கும் நீதிமன்றத்துக்கு போகல, தமிழ்நாடு அரசு. 2வது, மத்திய அரசுக்கு நன்றாக தெரியும் மும்மொழி கொள்கையை, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வது கட்டாயமில்லை எந்த மாநிலத்திற்கும், அதுவும் அவர்களுக்கு தெரியும். ஏன் அதை பத்தி அவங்க பேசல? சோ இது எல்லாமே அது வருது. அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு டீலிமிட்டேஷன் வருது. இப்போ இந்த ரூபாய் சிம்பல் மாத்தி, இப்போ அதை மாத்தி ரூ என்று எழுதியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது வருது. எல்லாமே ஒரு டைவர்ஷனுங்க. இல்லாட்டி நீங்க எதை பத்தி பேசணும்? இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்டை பத்தி பேசணும், இல்ல பிடிஎஸ் பிரச்சனைகளை பத்தி பேசணும். இந்த மாதிரி ஒவ்வொன்னா பேசிட்டு அதை விட்டுட்டு இது மாதிரி ஈவே ராமசாமி என்ன கூறினார் அப்படின்னு போலாம். டெல்லியில பிஜேபி பண்ணலையா, அவுரங்கசீப் இதுல புதைக்கப்பட்ட இடத்த தோண்டுங்கன்னு ஆரம்பிக்கலையா? அதே மாதிரி இது ஒரு நாடகம். இருவரும் சேர்ந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறது என்னுடைய கருத்து. இதுல நிஜமாவே இது மீடியா தான் இதை பெருசாக்கி அதை ஏதோ 2 பேருமே 2000 கோடி ரூபாய் பணம் வரலன்றது அது எப்படி ஒரு நாடகமா இருக்க முடியும் சார்? நானும் இல்லைங்க, இருங்க 2000 கோடி பணம் வரல இல்ல, என்ன பண்ணணும் நீங்க? உங்களுக்கு வர வேண்டிய பணம் தானே இது. நீதிமன்றத்துல போட்டு எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை எந்தவித நியாயமும் இன்றி மத்திய அரசு, ஒன்றிய அரசு பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது, அதை ஆக வேண்டும் என்று நீங்க நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதானே? ஏன் போகல? என்னங்க இது? மக்கள் சிந்திக்க மாட்டார்கள் என்று இருதரப்பு நன்றாக தெரியும். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். இப்போ இந்த மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை எதுவாக இருந்தாலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த மாநிலத்திற்கும் கட்டாயம் சட்டப்படி இல்லை. 1968 இருந்து தமிழ்நாடு இதை ஏத்துக்கல. இப்ப என்ன திடீர்னு அதை பத்தி ஒரு விவாதம், ஒரு பிரச்சனை? இந்த பணத்துக்காக தானே. 1 லட்சம் கோடிக்கு மேல இந்த ஆண்டு பெற்றிருக்கிறது தமிழ்நாடு அரசு. அதுல ஒரு 2 கோடி கூடுதலாக பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்துக்கு போய் எங்கள் உரிமை இது, திருப்பி கொடுங்க அந்த பணத்தை, நீங்க கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று கேட்பதுதானே சரியான இது. அதை விட்டுட்டு டிவியில உட்கார்ந்து விவாதம் பண்ணிக்கிட்டு பொது மேடைகளில் இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு நீங்க யோசிச்சு சொல்லுங்க.
சார், யாருமே வந்து திமுகவுடைய எதிரி மும்மொழி பாஜக கொள்கையை- இல்ல. நான் நினைக்கிறேன் திமுகவுடைய எதிரி பாஜக. திமுக வுடைய எதிரி பாஜக ரியாக்ட் பாஜகவே பண்றாங்க, இல்லை. கடுமையா ரியாக்ட் பண்றாங்க சார். இல்லைங்க, யார் சொன்னது எதிரின்னு? நீங்க சொல்லிட்டா போல ஆயிடுமா? யார் சொல்றாங்க? எப்படி எதிரிங்கிறீங்க? யார் சொல்லணும்? என்ன எப்படி இல்ல எப்படி எதிரிங்கிறீங்க? எப்படி எதிரியே நண்பர்கள் கிடையாது. சொல்றான்னு ரொம்ப நல்லா சொல்லுங்க understanding டாக்டர். ல டாக்டர் ஒரு சின்ன குறுக்கீடு, எப்படி நண்பர்கள்னு சொல்லுங்களேன். நண்பர்கள் கிடையாதுங்க. ஆ. ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்பொழுது ஒரு தேவை இருக்கிறது. ம். அந்த தேவை பாஜகவை வளர்த்து விடுவது திமுகவுக்கு இப்பொழுது அவசியமாகி எங்க தமிழ்நாட்டிலயா? அப்பதான் தமிழ்நாட்டில் அப்பதான் 15% ஓகே. இப்போ சிறுபான்மையினர் டாக்டர் எனக்கு டவுட்டா தான் கேக்குறேன். கேள்வியில ஒரு சின்ன டவுட் தான். நீங்க குறிக்கிறதுக்கு வித் யுவர் பெர்மிஷன். வித் யுவர் பெர்மிஷன். இப்போ தமிழ்நாட்டு அரசு, திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் 7 மாநில முதலமைச்சர்களை அழைத்து நடத்தக்கூடிய அந்த ஆய்வு கூட்டம், கொடும்பாவி எரிப்பு, ஹிந்தி திணிப்பு உள்ளிட்டவை தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜக மீது வெறுப்பை தருமா, பாஜகவை வளர்க்குமா? எனக்கு வெறுப்பை தரும். பாஜகவும் அதுதான் விரும்புகிறது. ஏன்னா இன்னைக்கு கடந்த ஒரு வாரமாக வேற ஏதாவது கட்சியை பற்றி பேசியிருந்திருக்கா? திமுக சரி, ஓகே. இல்ல, இந்த ரெண்டு கட்சிகளும் இந்த ஒரு இஷ்யூல பேசு பொருளா இருக்காங்கன்றத வச்சு சொல்ல வரீங்க. அதனாலதான் தாவேகா பார்த்தாங்க, நம்மள யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, திருப்பி பிஜேபி டிஎம்கே ஆகுது, அதனால நாங்க ஒரு கருத்து சொல்றோம் அப்படின்னு இல்ல. அப்ப இந்த இஷ்யூ என்னன்னு தெரியாம தாவேகா உள்ள குதிச்சிருக்காங்களோ? இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியாம உள்ள குதிச்சிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? என்ன நடக்குதுன்னு இல்லைங்க, அட்டென்ஷன் வேணுங்க, ஹைலைட் ஆகணுங்க. நீங்க வந்து கடைசி ஒரு வாரமா பாருங்க, டிஎம்கே வர்சஸ் பிஜேபி தவிர வேற என்ன இருந்திருக்கு? நீங்க சொல்லுங்க கார்கே, நீங்க தானே மீடியால நீங்க தானே டிபேட் நடத்துறீங்க, சொல்லுங்க வேற என்ன ஸ்டோரி எடுத்திருக்கீங்க கடந்த ஒரு வாரமா? மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலாமா, ஏற்றுக்க வேணாமா? அதுக்கப்புறம் என்ன தேவை? தலைவர் தொட்டதெல்லாம் தேசிய செய்தி. சுமன் சொன்ன மாதிரி கடந்த ஒரு வாரமா இதான் டாபிக்கா போயிட்டு இருக்கு. பாராளுமன்றத்துல கூடுதலா வந்து கல்வி அமைச்சர் பேசி அது ஒரு நாள் டிபேட் ஆகி அப்புறம் மன்னிப்பு அது ஒரு டிபேட் ஆச்சு. இப்போ தாவேகா ஒரு பதிலடி கொடுக்க அது விவாதமே இருக்கு. இது மட்டும் இல்ல சார், கெட் அவுட் மோடின்றப்போ கெட் அவுட் ஸ்டாலின் போட்டப்போ தாவேகா என்ன ஸ்டேட்டஸ் போட்டாங்க. ஸோ அப்போ இடையில அவங்களும் என்ன, இந்த ரெண்டு பேருக்கு இடையிலான ஒரு போட்டின்னு வரப்போ இடையில அவங்க ஸ்கோர் பண்ண நினைக்கிறாங்களா அப்படின்றதான் 3 கேள்விக்கும் பதில் சொல்லிடுறேன். முதல்ல அண்ணன் சொன்னதுல ஒரு விஷயம் நான் ஒத்துக்கிறேன், நீங்களும் தயவு செய்து ஒத்துக்கங்க. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு ஒன்றும் தெரியாது பெருசா அப்படின்னா அந்த ஒரு லைன் நான் ஒத்துக்கிறேன். என்ன விஷயங்கிறது அவருக்கு இவ்வளவு தெரியாது. சரி, ஓகே. ரெண்டாவது, சார் சொன்னதுக்கு அட்டென்ஷன் சீக்கிங்கான தேவை என்ன சார்? அவர் துறையினுடைய உச்சபட்ச நட்சத்திரம், அவர் தொட்டதெல்லாம் தேசிய செய்தி, அவர் பேசுவதெல்லாம் பிரேக்கிங் நியூஸ்ல, பிரைம்ல, பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் வரைக்கும் போகுது. இது அட்டென்ஷன் சீக்காக பண்ணல, எங்க கொள்கை தலைவர். இதுல நாங்க பேசிதான் தருவோம். அப்புறம் இது ஒரு வாரமா நீங்க ஏன் இது ரியாக்ட் பண்ணல? பிப்ரவரி மாசத்துல மாநில மொழி கொள்கைக்கு சவால் விடுத்து, இப்ப அதான் பிரச்சனை, தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிப்பது பாசிச அணுகுமுறை அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறோம். நான் மறுபடியும் சொல்றேன், எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. ஆனா தமிழ்நாட்டின் மாநில உரிமையை சார்ந்து வருகிற பொழுது நான் இதை பல இடங்களில் சொல்றேன், யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. பாஜக அரசியல் அனாதையாக நிற்கிறது. எல்லா காவும் ஒன்னா இருக்கும், திமுகவும் தாவேகாவும் அதிமுகவும் ஒன்னா நிக்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்ணோம்? என் காசு எடுத்து வச்சுக்கிட்டு திருப்பி தாங்க நாங்க கேட்கிறோம். நீ போய் கோர்ட்ல வாங்கிக்கோனா அப்ப இதை ஆளுவது பாராளுமன்றமா நீதிமன்றமா? ஒரே ஒரு வரி ஒரு புத்தகம் இருக்கு, தந்தை பெரியார் மீது இவர்கள் காலங்காலமாக சொல்கிற அவதூறுகளுக்கு பதிலா சொல்ற ஆமாக்ஸ் புத்தகம் இருக்கு. நான் வாங்கி பரிசளிக்கிறேன், அதையும் அண்ணன் எடுத்து படிங்க. அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. நான் அதுக்குலாம் அப்புறம் எல்லாரும் புக் கொண்டு வாங்க, நம்ம இன்னொரு வாங்க மாட்டோம். இல்ல இல்ல சார், இல்ல இல்ல விரிவா பேசுவோம். ஒரு பேட்டி எடுத்தார் சுமன் ஸ்ரீராம் ஐயா கிட்ட. அப்போ ஒரு உண்மையை சொன்னாரு, இந்த மறுசீரமைப்பு போராட்டமே பாஜகவை வெறுப்பேற்றுறதுக்காகத்தான். நான் திரு செந்தில்வேல்ட், இப்ப நடக்கிறது ஒரு நாடகம், அது புரியாம தாவேகா உள்ள வந்திருக்கு. ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தர் விமர்சிச்சுக்கிற மாதிரி இந்த இஷ்யூல இருந்து கோர்ல இருந்து விலகி போய் அவங்களுக்குள்ள இந்த ஃபோக்கஸை வச்சுக்கிறாங்க அப்படின்னு பாஜகவையும் திமுகவையும் சொல்றாங்க. நானும் நெறியாளராக இருந்தவன், அதனால் உங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வரணுங்கிறதுக்காக நான் வரேன். அகைன் பழசுக்கு போகலை, இந்த சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுறேன், இருக்கிற இஷ்யூஸை பேசுவோம். ஆனால் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டே பேசுகிறேன், அவர் பழசை பேசினார்னா நான் கண்டிப்பாக பழசை பேசுவேன்னு சொல்லிட்டு போகிறேன். ஓகே. தேசிய கல்விக் கொள்கை இந்த பிரச்சனை என்னங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்கணும்.
155 பக்கம் தமிழில் இருக்குது. ஐயா நிறைய புத்தகங்கள் படித்தார், தேசிய கல்விக் கொள்கையும் படித்தார்னா நல்லது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மும்மொழி வாய்ப்பாட்டில் சமஸ்கிருதம் ஒரு தெரிவுரிமையாக பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வியின் எல்லா நிலைகளிலும் வழங்கப்படும். சமஸ்கிருத அமைப்பு முறையின் பயன்பாடும் குறிப்பாக ஒலியியலும், அந்த மந்திரங்கள் சொல்ல போகக்கூடிய அந்த ஒலி சவுண்ட் உச்சரிப்பும் உள்ளடக்கிய இதெல்லாம் வந்து மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இது வந்து பக்கம் அவர் ஏன்னா பக்கத்தோட சொன்னார் இல்லையா 32. இந்த புதிய கல்விக் கொள்கைன்னு இவங்க சொல்கிறாங்க பாருங்கள், தேசிய கல்விக் கொள்கை, அது முழுக்கவே சமஸ்கிருதம் மட்டுமே இருக்குது. ரைட்டா? சமஸ்கிருதம் மும்மொழி வாய்ப்பாட்டில் பள்ளிகளிலும் உயர்கல்வியிலும் ஆற்றல் மிகு முன்னளிப்புகளுடன் முதன்மை நீரோட்டமாக இருக்கும். ப்ரையாரிட்டி, முதன்மை நீரோட்டமாக இருக்கும். ரைட்? ஏன் நாங்கள் இதை எதிர்க்கிறோங்கிறதுக்கு சொல்கிறேன். இது எல்லாத்தை விட முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, சரி இப்படி சமஸ்கிருதத்தில் நீங்கள் என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்கன்னா அதுக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஏஐக்கு போயிடுச்சு உலகம். அவங்க என்ன சொல்கிறாங்க, பக்கம் 36 பஞ்சதந்திர கதைகள், ஜாதகம், இதோபதேசங்கிறது பஞ்சதந்திர கதைகளை சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறது. இதோபதேசம் மற்றும் வேடிக்கை கட்டுக்கதைகள் ஆகியவற்றெல்லாம் வந்து நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். இதை விட டேஞ்சரான ஒன்று இருக்குங்க. இதுதான் நாங்கள் எதிர்க்கக்கூடிய ஒன்று. மாணவர் ஒவ்வொருவரும் 6 முதல் 8ஆம் வகுப்புகளின் போது ஒரு தொழிற்பிரிவை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். அது தச்சு வேலை, மின்வேலை, உலோக வேலை, தோட்ட வேலை, மண்பாண்டம் செய்தல் முதலியவை. இதில் என்ன பிரச்சனை, அடுத்த லைன் தான் சிக்கலாக இருக்குது. இதை வந்து உள்ளூர் சமூகங்களால் தீர்மானிக்கப்பட்டவாறு, அது என்னங்க உள்ளூர் சமூகங்களால் தீர்மானிக்கப்பட்டவாறுனா என்ன அர்த்தங்க அதுக்கு? அந்தந்த மாநிலங்களிலும் உள்ளூர் சமூகங்களாலும் தீர்மானிக்கப்பட்டவாறு இந்த தொழில்கள் அந்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். உள்ளூர் சமூகங்கள்லாம் எதுங்க? அந்தந்த சாதி லோக்கலில் என்னவா இருக்கிறானோ, என்ன தொழில் செய்கிறானோ அவன் பிள்ளைக்கு அந்த தொழிலை கற்றுக் கொடுக்குறது. அப்போ நாங்கள் எங்கள் வீட்டு பிள்ளைய திருப்பி வந்து ஒரு பெரிய ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியராக மாற்றணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கொண்டு போகணும், கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுகின்ற பொழுது, இல்லை நீ உங்கள் தாத்தா பனை ஏறினாரு, நீ போய் பனை ஏறு, உங்கள் தாத்தா மீன் பிடிச்சா குலத்தொழில். இது வந்து புதிய தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய சரத்து. அப்புறம் ஹிந்தி கூட இல்லைங்க, முழுக்க சான்ஸ்கிரிட்டை திணிக்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், இந்தியா நம்ம எல்லாரும் இல்லையா, அப்போ நம்ம எல்லோருடைய வரிப்பணத்துலேயும் தான் இந்தியா இருக்குது. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லா மாநிலங்களும் சேர்த்து கொடுத்த நிதி 22 லட்சம் கோடி. இந்த எல்லா மாநிலங்களுக்கும் அவர்கள் சேர்த்து கொடுத்த நிதி வெறும் 6 லட்சம் கோடி. ரைட்? உத்தரப்பிரதேசம் ஒரு மாநிலம் மட்டும் கொடுத்த நிதி 3 லட்சம் கோடி. உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் இவங்க திருப்பி கொடுத்த நிதி 7 லட்சம் கோடி. அப்போது ஒரு பாரபட்சமான அணுகுமுறை இருக்கின்ற பொழுது, எல்லா இடத்திலும் இருக்கின்ற பொழுது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு சட்டமன்றத்தில் போராடுது, மக்கள் மன்றத்தில் போராடுது, நாடாளுமன்றத்தில் கத்துறாங்க. தாவேகா மாதிரியான எதிர்க்கட்சிகள், அதிமுக, கம்யூனிஸ்ட் எல்லோரும் மக்கள் பிரச்சனைகிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. இதை எல்லாரும் ஆக்கப்பூர்வமான ஒரு வழியில் செஞ்சுட்ருக்கோம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு நலன் சார்ந்து. இதில் நீங்கள் எங்கே வந்து அரசியல் பண்ணுறீங்க? நான் இப்படி சொல்கிறேனே, பெரியார் மீது இவங்க நிறைய விமர்சனங்கள் வைப்பாங்க. பெரியார் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, திருக்குறள், உன்னுடைய சமயம் எதுன்னு கேட்டால் உன்னுடைய சமயம் வள்ளுவ சமயம் என்று சொல், உன்னுடைய நெறி எதுக்கு என்று கேட்டால் குறள் நெறி என்று சொல் என்று சொல்கிறார். எனக்கு தமிழை தவிர வேறு எதுவும் தெரியாதியான்னு சொன்னவர், தமிழை தவிர எதுவும் பேசாதவர், தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொன்னவர். மரியாதைக்குரிய, போற்றுதலுக்குரிய மாண்புமிகு அமைச்சர், நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் அருமை சகோதரி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2 முறை பதவியேற்கின்ற பொழுதும் 2 முறையும் கன்னடத்தில் பதவியேற்றுக் கொண்டார். கன்னடத்தில் பதவியேற்றுக் கொண்டதை நான் குறையா சொல்லலை. நீங்கள் வந்து அது உங்களுடைய உரிமைன்னு கூட வச்சுப்போம், நீங்கள் கர்நாடகாவிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. ஆனால் நீங்கள் திடீர்னு வந்து தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ் சமூகத்திற்காகவும் திருக்குறள் சொல்கிறாங்கல்ல, அது சொல்லிக்கலாம். திருக்குறளை சொல்லிட்டு பேர் சோறு வச்சாங்கிற கதை தானே திருக்குறளை சொல்கிறீங்க சார். சரி, இந்த பட்ஜெட்டில் திருக்குறள் கூட சொல்லலையே சார். தமிழ்நாடுங்கிற வார்த்தை இந்த பட்ஜெட் இல்லையே, ஒரு இடத்துல இல்லையே. இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டிற்கான பட்ஜெட்டா, ஒன்றிய அரசுக்கான பட்ஜெட்டா, பீகாருக்கான பட்ஜெட்டாங்கிற கேள்வி எழக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுல. ஸோ நான் ஒரே வார்த்தை, இந்த சண்டை என்பது வஞ்சிக்கப்படும் தமிழ்நாட்டிற்காக. அப்போ இதில் வந்து எல்லாரும் ஒதுங்கி இருக்க முடியாது. தாவேகாவோ அதிமுகவோ மற்றவங்களோ ஒதுங்கி இருக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்து தான் பேசுவாங்க. இதை நாடகம் என்று சொல்லி கொச்சைப்படுத்த வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மொத்தம் 4 நிமிடம் பேசியிருக்காரு, எனக்கு 3 நிமிடம் போகிறோம். பழைய விஷயங்களுக்கு நான் சப்ஜெக்ட் அப்புறம் விவாதமே அவர் கேட்ட கேள்வி இல்லை சார். இல்லை, நீங்கள் என்னோட புரிஞ்சுங்க. அவர் கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்ல போகிறேன், வேற எதுக்குமே தேவையே இல்லை. ஆனால் அவர் தான் கடத்திட்டு போய் வேற இதுக்கு டைரக்ட் டாக்ஸுக்கெல்லாம் போனார். அது எனக்கு அவசியம் இல்லை. கல்விங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்டில் தானே சார் இருக்குது. இந்தியா பூரா இருக்கக்கூடிய மாநிலங்களுக்காக தானே சார் தேசிய கல்விக் கொள்கைங்கிறது வந்தது. நாளைக்கு இந்த இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு மத்திய அரசுலேருந்து சொன்னாங்கன்னா, இல்லைங்க இந்த இதை நாங்கள் சொல்ல முடியாது, இந்த 4 மொழியை தான் நாங்கள் 3வது மொழியாக கொடுக்க போகிறோம்னு சொல்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கா, மத்திய அரசுக்கு இருக்கா?
மாநில அரசுக்கு தானே இருக்குது. அப்போ நாளைக்கு இந்தந்த மொழியெல்லாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், இந்த மொழியை மட்டும் எடுத்துப்போன்னு சொல்லுங்கள். 3வது இந்திய மொழின்னு தானே சொல்லியிருக்கோம். மற்ற மாநிலங்களுக்காக சில விஷயத்த சொன்னதை வச்சு எனக்கும் அதே தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து தவறா தப்பு இல்லையாங்கிறத நீங்கள் யோசிக்கலனாலும் மக்கள் யோசிச்சுக்கிட்டோம், அதோட முடிச்சுக்கலாம். 2வது, நாங்கள்லாம் இத்தனை லட்சம் டேக்ஸ் கொடுத்தோம், எங்களுக்கு இவ்வளவு தான் வந்தது. தயவு செஞ்சு ஒன்று சொல்லுங்கள், ஜிஎஸ்டியை பற்றி பேசுகிறீங்களா டைரக்ட் டேக்ஸை பற்றி பேசுகிறீங்களான்னு தெளிவாக சொல்லுங்கள். டைரக்ட் டேக்ஸை பற்றி பேசுகிறதா இருந்தால் டைரக்ட் டேக்ஸில் நீங்கள் இவ்வளோ கொடுத்தீங்க, அதில் இவ்வளோ பணம் வந்ததுங்கிற பிரச்சனையை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் மொத்த டேக்ஸ் அப்படின்னு பேசுகிறதாக இருந்தால் 70% உங்களுக்கு தான் வருது, 29% தான் மத்திய அரசுக்கு போகுது. எஸ்எஸ்ஏங்கிற கல்வியோடைய அமௌண்ட் வந்து அந்த 29% தான் கொடுக்கப்படுகிறதுங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 3வது தான் ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார். அது என்னங்க, கர்நாடகாவில் தேர்ந்தெடுத்தால் கன்னடத்தில் இது எடுத்துப்பீங்களா, ஓத்து எடுத்துப்பீங்களா? அது எப்படிங்க நியாயமாக இருக்கும்? இல்லை, பாராட்டினேன், சொல்லவே இல்லை. கன்னடத்துல பதவி ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க, தப்பே கிடையாதுங்க. அப்படிதான் நானும் ஆனா சொன்னேன். வாழ்க பிலிப்பைன்ஸ்னு ஒருத்தர் சொன்னாரு பாருங்க, வாழ்க பாலஸ்தீனம்னு ஒருத்தர் சொன்னாரு பாருங்க, அவரை பத்தி தான் நாங்க கவலைப்பட்டுட்டு இருக்கோம் ஒழிய இதை பற்றி கவலை இல்லை. நாளைக்கு ராஜ்யசபா மெம்பரா அவங்க 10 மொழி பேசக்கூடியவங்க, இந்தியை மட்டும்தான் அவங்க கத்துக்கலங்கிறது பலமுறை சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் என்ன வந்து சரியா பார்க்கல அப்படிங்கிறத பலமுறை சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், வள்ளுவத்தை பத்தி ரொம்ப அழகா சொன்னாரு, அதை மட்டும் நான் குறுக்கிட்டுறேன். ஏன்னா அந்த பகுதியை அருண்மொழி அம்மாவே இது இல்லவே இல்லை, வள்ளுவர் சொல்லவே இல்லை, இது ஈவே ராமசாமி ஐயா சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், 30/5/1950 விடுதலை, ஈவேரா சிந்தனைகள் பக்கம் 1250 அவர் சொன்னதுனால சொல்றேங்க. அவர் என்ன சொல்றாரு, வள்ளுவனையும் குறளையும் அந்தபடியே அப்பொழுது பகுத்தறிவுக்கு ஏற்றதல்லன்னு கண்டித்து வந்தேன். எல்லாரும் எல்லாத்தையும் கண்டிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. ஏங்க மலத்தை தூக்குன்னு நான் சொல்கிறேன், அதுக்கு பதிலாக இன்னொன்று வெயின்னு நீங்கள் சொல்கிறீங்களான்னு ஈவே ராமசாமி ஐயா சொன்னாருன்னு ஈவேரா சிந்தனைகளில் விடுதலை 30/5/1950 வந்தது. அவர் சொன்னதுனால சொல்கிறேன், எனக்கு பேசுறதுக்கு நிறையா இருக்குது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த விவாதம் வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பு விஜய் அவர்கள் தெரிவிக்கிறார்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம், தெளிவாக தெரிவிக்கிறார். அவர் திராவிட கழகங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் அப்படியே காப்பி அடிக்கிறார். ஒரு வரத்தை சேர்த்து கூட சொல்லுவேன், பாராட்டுவேன் விஜயை. என்னன்னா, நீங்கள் எதையெல்லாம் மழுங்கடித்து விட்டீர்களோ அதையெல்லாம் திருப்பி மெருகேற்றி நான் கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்றார். அதனால உண்மையான திராவிட கழகமாக விஜய் அவர்கள் இருப்பார். அப்ப பாஜகவை எதிர்த்து தான் ஆகணுங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாஜக பாராட்டு அப்படி வச்சுங்க, பாஜக பாராட்டு. சரி, ஓகே, அதுல மழுங்கடித்த விஷயங்கள் எல்லாம் நாங்க ஷேர் பண்ணுவோம் சொன்னாங்களா இல்லையா? பதில் சொல்ல விட்டுருக்கேனே, பதறாதீங்க. எனக்கு பதட்டம். அப்ப சொல்ல விடுங்க. மழுங்கடித்த விதத்தை, மழுங்கடித்த விடயங்களை நாங்கள் எடுத்து பேசுகிறோன்னா, மழுங்கடிக்கப்பட்ட சமூக நீதியை நாங்கள் பேசுவோம், மழுங்கடிக்கப்பட்ட மொழி சமத்துவத்தை பேசுவோம். பாஜகவால் தொடர்ச்சியாக மழுங்கடிக்கப்படுகிற மாநில உரிமைகள் அடக்குமுறை இருக்கு பாருங்க, அதை எடுத்து நாங்கள் பேசுவோம். இவர் பெரிய லிஸ்ட் சொன்னார்ல, நான் ஒரு லிஸ்ட் சொல்கிறேன். திருக்குறள் மாநாடை சார் பேச விடுங்க சார். திருக்குறள் மாநாடு நடத்தியவர் தந்தை பெரியார். தமிழ் மொழி உள்ளார எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் தந்தை பெரியார். குடியரசினுடைய முதல் இதழில் வள்ளலாரினுடைய கோட்டை வச்சு குடியரசு இதழினுடைய முதல் இதை கொண்டு வந்தவர் தந்தை பெரியார். அவர் வள்ளலாரினுடைய சபைக்குள்ளார போகிற பொழுது உள்ளே போவதற்கு பதிலாக அவருடைய உரிமையை மதித்த, அவருடைய நம்பிக்கையை மதித்தவர் தந்தை பெரியார். குழந்தை திருமணத்தை எதிர்த்தவர் தந்தை பெரியார். விதவைகள் மறுமணத்தை ஆதரித்தவர் தந்தை பெரியார். இந்த மண்ணுரிமையை, இந்த பெண்ணுரிமையை பேசிய தந்தை பெரியார். மதிப்பிற்குரிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மா இருக்காங்களே, இன்னைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் மாறி இருக்கிறாங்களே. மிகப்பெரிய அநீதியும் அடக்குமுறையிலும் இந்த பெண்கள் வீட்டுக்குள்ளே முடக்கி வைக்கப்பட்ட போது அவர்களுக்கு அதிகாரத்தை கையில் கொடு என்பதற்காக பேசியவர் தந்தை பெரியார். இன்னைக்கு அந்த அம்மா அங்க பேசுறதுக்கு காரணத்துல தந்தை பெரியாரினோட எத்தோஸ் இருக்கு. இந்த விடிமைகளில் அவங்க பேசுறாங்க. சார் பதில் சொல்ல விட்டுருங்க சார். புதிய கல்விக் கொள்கை சாரு எதுல படித்தாங்கன்னு எனக்கு தெரியல, நான் எதில் படித்தேன், இவர் எதில் படித்த, நீங்களே ஏன் மதிப்புக்குரிய தமிழிசை அக்கா இருமொழி கொள்கையில் படித்து தான் டாக்டர் ஆனாங்க, 2 மாநிலத்துக்கு கவர்னர் ஆனாங்க. அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் ஆனது இருமொழி கொள்கையில் படித்து தான். ஆல்ரெடி ஒரு பில்டிங் டேமேஜ் ஆனால் நீங்கள் ரெனோவேட் பண்ணலாம். இருமொழி கொள்கை ஒரு பெரிய மாளிகையாக கம்பீரமாக இருக்குது, அதில் என்ன ஓட்ட. அவர் சொன்னார் 3வது தேசிய மொழி. எப்படி வராங்க பாருங்க சுற்றி. நான் கேட்குறேன் சார், பெரம்பலூரில் குக்கிராமம் தொண்டமாந்துறையில் ஒரு குழந்தை இந்த புதிய கல்விக் கொள்கையை பற்றி எனக்கு ஒடிசா மொழி படிக்கணும்னு ஆசைப்படுது. டீச்சருக்கு எங்க போவீங்க? நான் சொல்லட்டுமா? சிவகங்கையில் பேச விடுங்க சார். சிவகங்கையில் ஒரு குழந்தை
எனக்கு வந்து போஜ்புரி மொழி படிக்கணும்னு நினைக்குது. டீச்சர் சார் கேந்திரா வித்யாலயிலே நாங்க எக்ஸ்போஸ் பண்ண பிறகுதான் தமிழ் டீச்சர் அப்பாயிண்ட் பண்றீங்க. கேந்திரா வித்யாலய தமிழ் டீச்சர் எத்தனை நாள் அப்பாயிண்ட் பண்ண துப்பு இல்ல. அப்புறம் என்ன சார் மும்மொழி கொள்கை என்பது இந்த மண்ணுக்கு விரோதமான ஃபினிஷிங் பாயிண்ட் இல்ல சார். இல்ல சார் நீங்க சொன்ன கேள்விக்கு நான் பதில் சொல்லல. கண்கரண்ட் லிஸ்ட் சார் மாத்தி மாத்தி பதில் சொல்லிட்டே தான் இருக்கேன். நான் வர்றேன். இல்ல வந்து குற்றச்சாட்டு வைக்கணும். 1412 பள்ளிகள்ல கேவில வந்து தமிழ் சொல்லி கொடுக்கப்படுகிறது. நீங்க பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. அப்பாயின்மென்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. திரும்ப டீச்சர் எப்ப அப்பாயின்மென்ட் பண்ணாரு? அவர் ஏதோ ஒரு ஊர்ல போஜ்புரி கத்து கொடுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, போஜ்புரிக்கு எழுத்து கிடையாது. அது வந்து சொல்படி மொழி கொள்கை வந்து நம்ம மொழி அப்படிதான் ஆகும். இல்ல பரவாயில்லை, தெரியாம இருக்கிறது தப்பு இல்லைங்க. ஒரு மொழியை விழுங்கக்கூடிய மொழி அநீதி நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, காங்கிரஸ் ஹிந்தி திணிப்பு பண்ணதுனால அப்படிதான் நடக்குதுங்க. நான் இல்லன்னு சொல்ல. என்ன பேசுங்க சார்? இன்டர்நெட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு இன்டர்நெட் பணத்தை கொடுக்கிறது மத்திய அரசு. இன்டர்நெட் மூலமாக போஜ்புரி கத்து கொடுக்கப்படும், ஒடியா கத்து கொடுக்கப்படும். கூல் டவுன் ப்ளீஸ். டாக்டர் சுமன் ஆன்லைன்ல இன்டர்நெட்ல வருவீங்க. பணம் வருது. ஒரு வாரமா பேசிட்டு பேசுவோம். டாக்டர் சுமன் ஒரு நிமிஷம். டாக்டர் சுமன் பெரியாரியத்தை மையப்படுத்தி ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அதை வந்து இப்போ புதிய பிளேயரான விஜய் ஃபோக்கஸ் பண்றாரு அப்படின்றத இந்த ஸ்டேட்மெண்ட் காட்டலையா? இப்போ ஏற்கனவே திமுக அதிமுக எல்லாம் எதை நோக்கி இருக்காங்க? இப்போ வாக்கு வங்கியில் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்ல, வாக்கு வங்கிக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா எந்த ஒரு தேர்தல்லையும் திரு ஈவேராவுடைய வந்து கொள்கைகளை வைத்துக்கொண்டு போய் விவாதம் செய்து பிரச்சாரம் செய்து அவர்கள் வந்து பேசியதாக எனக்கு தெரியல. தேர்தல் டைம்ல அவங்க அந்த மாதிரி செஞ்சதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் அடிப்படையாக 2 விஷயங்கள். இந்த இவ்வளவு நேரம் ஒவ்வொருத்தரா பேசி இது கல்வி கொள்கையில இது இருக்குது அது இருக்குதுலாம் சொன்னாங்க இல்லையா? அந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லையே. அதுதான் எனக்கு புரியல. அது ஏன் வந்து இவ்வளவு நேரம் அதை விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. எங்களுக்கு வேண்டாம், நாங்க ஏத்துக்கல. அப்ப பிரச்சனை என்ன? பணத்துக்கு கேக்குறாங்க. இல்ல, நிதி வரல இல்லையா? அதுக்குதாங்க நான் சொல்றேன், மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குதுங்கிற உங்க ஆர்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டு நான் சொல்றேன். அப்ப அது என்ன பண்ணணும்? அது நீதிமன்றத்துக்கு போயிட்டு நம்ம பேசினாலும் கரெக்ட். ஏன் நீதிமன்றத்துக்கு போக தயக்கம்? அதுதான் எனக்கு புரியல. எல்லாத்துக்கும் நீதிமன்றத்துக்கு போகணுமா அப்படின்னு கேட்கறது வேறங்க. இது வந்து ஒரு அநீதியை தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு செய்திருக்கிறதுங்கிறது உங்கள் வாதம், கரெக்டா? அதை ஏத்துக்கிறோமா? அப்ப அந்த அநீதியை எப்படி தீர்த்து வைப்பது? நீதிமன்றத்துக்கு செல்வோம். இப்ப இதே போராட்டம், இதே கொடும்பாவி எரிப்பு, இதே விவாதங்கள் எல்லாத்தையும் பண்ணலாமே, நீதிமன்றத்துக்கு போயிட்டு பண்ணலாமே. அதனுடைய முதல் படிதான் இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்துல பேசுறாங்க, டிபேட் ஆகுது, பிரச்சனை ஆகுது. அதுக்கடுத்து தானே சார் நீதிமன்றத்துக்கு போக முடியும். கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும்ல. டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, கேட்கலாம். டிடிஎஸ் வந்து இறுதி கருத்து சுருக்கமா. தமிழிசை அம்மா வந்து இருமொழியில் தான் படித்தாங்க, எனக்கு அது நல்லா தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒன்று இருக்குது. மருத்துவத்தை இன்றைக்கும் ஒரு மொழியில் தான் படிச்சுட்டு இருக்கோம், ஆங்கிலத்தில் தான் படிச்சுட்டு இருக்கோம். முடிஞ்சால் 50-60 வருடமாக இருக்கிறவங்க மருத்துவத்தை தமிழில் படிக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுங்க. இன்ஜினியரிங் தமிழில் கொண்டு வந்தாங்க சார். நான் மருத்துவத்தை கேட்டால் நீங்கள் இன்ஜினியரிங் சொன்னால் தப்பு தானே. நான் இட்லி கேட்டால் நீங்கள் தோசையை சொல்லக்கூடாது. அடுத்ததுக்கு நான் வந்துடுறேன். ரொம்ப முக்கியமான கருத்து. அதாவது மணியம்மை அம்மாவை ஏதாவது ஒரு பதவிக்கு திமுக வந்து அவங்களை கொண்டாடணும்னு முடிவு பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பதவியை கொடுத்து அல்லது கௌரவத்தை கொடுத்து அல்லது பட்டத்தை கொடுத்திருந்தால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சிலை வச்சாங்க, அது கூட தீக்கா தான் வச்சது. நாங்க எங்க வர்றோம்னா ஒரே ஒரு வரி கருணாநிதி ஐயா மீண்டும் ஈவா ராமசாமி ஐயாயிடம் போனதற்கு காரணமே எம்ஜிஆருடைய பாப்புலாரிட்டிங்கிறது மட்டும் தான். இல்லைனா அவர் அங்கே போயிருக்கவே மாட்டார் 21ஆம் பக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம். அண்ணாதுரை ஐயா திரும்ப ஈவே ராமசாமி ஐயா கிட்ட போனதுக்கு காரணமே ராஜாஜி ஐயா தான். இல்லைனா போயிருக்கவே மாட்டார் அந்த பக்கம். இது எல்லாம் தெரியாம இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட கழகம் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை வச்சு தயவு செஞ்சு தப்பா பேசுறாங்க. ஐயா, தமிழ் மொழியின் மீது இவ்வளோ ஆர்வம் இருக்குது. எனக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நிர்மலா சீதாராமனுக்கும் தமிழ் மொழியின் மீது இவ்வளோ பற்று இருக்குது. சங்கராச்சாரியார் சந்திரசேகேந்திர சுவாமிகள் வையத்து வாழ்வீர்கள்னு ஒரு திருப்பாவையினுடைய பாடல் இருக்குது. அதில் தீக்குறளை சென்றோதோம்னு ஒரு வரி இருக்குது. தீக்குறளை சென்றோதோம்னுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். என்ன தெரியுமா? திருக்குறளை படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குதுன்னு சொல்லி திருக்குறளை படிக்கக்கூடாது என்று சொன்னவர் சங்கராச்சாரியார். அதையும் தட்டி கேளுங்க. அதையும் தட்டி கேட்டிங்கன்னா மகிழ்ச்சி. நீஷபாசை சுவாமி குளித்து விட்டார், இனி நீஷபாசை பேச மாட்டார். எது? தமிழ்.
சமஸ்கிருதம் பேசுவார் என்று ஆட்சி மொழி காவலர் கி ராமலிங்கனார் அவர்கள் அவரை பார்க்க செல்கின்ற பொழுது அவர்கிட்ட சொல்றார் நீஷ பாஷை என்று தமிழை கொண்டு போய் இல்ல சார் அவர் பேசுவார் சார் அவ்வளோத்தையும் சார் என்ன நினைக்கிறாரு ஈவாய் ராம்பாரு மணியம்மையார் எல்லாத்தையும் பேச நான் பார்த்துட்டு இருக்கேன் தமிழ் மொழி மீதான பற்று நம்ம பேசுறோம் சார் சப்ஜெக்ட் இல்ல ஒரு நிமிஷம் தமிழ் மொழிக்கு ஈவாய் ராம்பாரு என்ன வார்த்தை ஈவாய் ராம்பாரு தமிழ் மொழி மீது பற்று இருக்காரு சங்கராச்சாரிய இல்ல பிரபாகரன் ஐயாட்ட வரல இல்ல சார் இல்ல ஒரு நிமிஷம் நான் பேசுறேன் இல்ல ஒரு நிமிஷம் கார்கே நீங்க ஒரு நிமிஷம் என்ன சொன்னீங்க புரிஞ்சுக்கங்க இல்ல லிசன் கார்கே இல்ல ஒரு நிமிஷம் உங்க நான் என்ன சொல்றேன் இல்ல நீங்க பேசுங்க ஒரு நிமிஷம் அவர் என்ன பேசுறாரு இல்ல நான் என்ன சொன்னேன் ஜென்டில்மேன் அக்ரிமென்ட் போட்டா ஜென்டில்மேன் அக்ரிமென்ட் போட்டா நான் அவர் அதுக்குள்ள போகாம இல்ல நான் என்ன சொன்னேன் நான் அவர் போகாம அமைதியா இருக்கேன் வெளிய போனா தப்பு தான் நான் சப்ஜெக்ட் வெளியிலயா தமிழ் அவர் சொல்லலாமா எதுங்க வந்தது காஞ்சிமட சங்க காஞ்சிமட வந்து தமிழை அப்ப கூட விஜய் அரசியல் கூட்டி வந்தது இவர் அப்ப இல்லன்னு மறக்கல பாருங்க நீங்க ஏன் காஞ்சிமடத்தை பத்தி பேசுறீங்க அப்ப தமிழ இறுதி நேரத்துல இல்லங்க புரிஞ்சுங்க தமிழை இழிவுபடுத்தினால் யாரா இருந்தாலும் கண்டிப்பா சொல்றது துப்பு இருக்கணும் அது இல்ல இல்ல ஓகே இறுதி கட்டா எடுத்துக்கிறேன் ப்ளீஸ் பேச தான் செய்வோம் ஓகே ராஜ்மோகன் முழு நிகழ்ச்சியில் ஒரு இடத்துல கூட பெரியார்னு சொல்லாமல் அண்ணன் தவிர்த்துக்கிட்டே இருந்தார். 1938 பெண்கள் மாநாட்டில் பெண்கள் தந்த பட்டம் தான் தந்தை பெரியார், தந்தை பெரியார், தந்தை பெரியார். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் சத்தமாக சொல்லிக்கிட்டே இருப்போம் தந்தை பெரியார். எழுத்து சீர்திருத்தம் மட்டுமல்ல, இந்த நாட்டில் கண்ணால் கண்டா ஒரு தீட்டு இருந்தது தெரியுமா, காணாண்மை இருந்தது. நான் என் கண்ணில் அவங்கள பார்த்துட்டா அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட அந்த 16 அடி தள்ளி நிற்கணும். தொட்டா தீட்டு, கண்டா தீட்டு, பார்த்தா தீட்டு, அதையெல்லாம் அந்த தீட்டையெல்லாம் திட்டுன்னு திட்டி மக்கள் மத்தியில் சமத்துவத்தை கொண்டு வந்தார் தந்தை பெரியார். மணியம்மை அம்மாவை பற்றி அவர் வந்து பேசினார். சங்கராச்சாரியார்னு சொன்ன உடனே அண்ணன் கொந்தளிக்கிறார். அந்த பொருத்தப்பட இல்ல என்னை பேச விடுங்க. இல்ல சார் பேச விடுங்க சார், பேச விடுங்க சார். இல்ல சார் நீங்க பேச விடுங்க சார். அவர் கான்டெக்ஸ்டே இல்லாம இடையில 2 வரி 1 வரியெல்லாம் எடுத்து வச்சு அவர் பேசினார். நான் ஒன்னு சொல்றேன், விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல தந்தை பெரியார். அவரே விமர்சனங்களை எல்லார் மீது வைக்கதான் சொன்னார். விமர்சனம் வேறு, அவதூறு வேறு. எங்கள் கொள்கை தலைவரை பத்தி அவதூறு பரப்பதை கடுமையா நான் கண்டிக்கிறேன். இந்த சபையில் டாக்டர் குறிப்பிட்டார்ல, அவர் ஏதோ பலனே இல்லைனாரு. இந்த சபையில் அதற்கு காரணம் நாங்களும் அல்ல. ஓகே ரைட், பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே சார் டைம் இல்லை டைமில் எக்ஸீடாக போயிட்டு இருக்கோம். சாரி ஓகே சாரி. இத்துடன் ஆயுதத்து நிறைவடைகிறது. தொடர்ந்து 9 மணி செய்திகள்.